அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. நம்ம பச்சையாக சொல்ல போனால் அங்கே வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங், அங்கே வந்து என்னுடைய ஃபோட்டோ இங்கே இமிக்ரேஷன்லேயே காட்டிடுறாங்க. இது வந்து தாய்லாண்டோட அந்த பார்டர்லேயே நடக்குது. அங்கே வந்து வயசானவங்களை நம்ம வந்து டார்கெட் வச்சு அவங்கள வந்து நம்ம பெண்கள் மாதிரி நம்ம பேசி கிரிப்டோவில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நமக்கு தெரியும் கிரிப்டோ கரன்சின்றது சாதாரண விஷயம் கிடையாது. கிளுகிளுப்பு பேச்சு, ஆபாச வீடியோ, அடிமையாக்கப்படும் தமிழர்கள், பகீர் கிளப்பும் திருச்சி இளைஞர், அதிக சம்பளம், வசதியான வாழ்வு என பல மோகங்களால் கடனை உடனே வாங்கி வெளிநாட்டிற்கு சென்று உழைத்து சொத்து சம்பாதித்த காலம் மாறி வெளிநாட்டு வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு கம்ப்யூட்டர் ஒன்றை கொடுத்து ஏசி அறையில் பெண்கள் போல் கிளுகிளுப்பாக பேச வைத்து மது மற்றும் மாது என ஆசை வாழ்க்கையை வாழ வைத்து மோசடி பேர் வழிகளாக மாற்றி வருகிறது லாவோஸ் நாடு. குறிப்பாக இந்த நாட்டிற்கு வேலைக்கு செல்லும் நபர்களில் தமிழர்களே அதிகமாக உள்ளதாகவும் பல தமிழ்நாட்டு இளைஞர்கள் லாவோஸ் நாட்டிலேயே சிக்கி சின்னாபின்னமாகி வருகின்றனர் என்றும் லாவோஸ் நாடு குறித்து திடுக்கிடும் உண்மைகளை அம்பலப்படுத்துகிறார் அங்கிருந்து தப்பி வந்த திருச்சி இளைஞர் சல்மான். உலகெங்கும் வாழும் குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இங்கே பிள்ளைகள் வந்து பெற்றோருடைய அனுசரணையில் படித்து ஒரு தரமான வேலைக்கு போகணும் அப்படின்னு தேடும்போது சரியான சம்பளம் இல்லை, அதனால் நம்ம வெளிநாட்டில் வேலைக்கு போவோம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்படி சரியான முறையான விசாரணை செய்யாமல் சரியான ஆட்களான்னு தெரிஞ்சிக்காமல் ஒரு இடத்துல வேலைக்கு போனால் அது எந்த மாதிரியான சிக்கல்களை உருவாக்குது, அங்கே போயிட்டு அப்புறம் உயிரை காப்பாற்றிட்டு வர்றதை, பணம் சம்பாதிக்கிறது ரெண்டாவது பட்சம், உயிரை காப்பாற்றிட்டு வர்றதே எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலான விஷயமாக மாறிடுது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம கூட திருச்சியில் சல்மான் அப்படிங்கிற தம்பி இருக்கார். அவர் எங்கே போனார், என்ன ஆனார், எப்படி அங்கேருந்து தப்பிச்சு வந்தார், இன்னும் அங்கே எவ்வளோ பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நமக்கு சொல்கிறாரு. என்னோட நண்பன் ஜோன்ஸ் கென்னடி சொன்னதாச்சு தான் இந்த வேலைக்கு வந்து நான் போனேன். அவன் அங்கே அந்த வேலை பார்க்கும்போது அந்த வேலை எப்படி, அந்த வேலை என்ன, கம்பெனி எப்படி, அந்த வேலை லீகலாக என்ன மாதிரியான விசாலாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் அவன்கிட்ட வந்து வாட்ஸ்அப் கால் மூலிமா நான் விசாரித்தேன். அவன் என்கிட்ட சொன்னது என்னென்னா, வேலை பார்த்தா பக்கா லீகல், பார்த்தோன்னா ஃபுல் சிஸ்டமைஸ்டு ஒர்க் தான். நம்ம வந்து சிஸ்டமில் வந்து நம்ம வந்து டேட்டா என்ட்ரி மாதிரி, நம்ம இமெயில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி கஸ்டமர்ஸ்ட்டை நம்ம பேச தான் போகிறோம். இந்த வேலை வந்து பக்கா லீகலான வேலை, இது வந்து ஒரு ஹலாலான வேலைன்ற மாதிரி என்கிட்ட வந்து சொன்னான். அவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு நண்பனாக பார்க்காம, அதாவது என்ன ஒரு பணமாக பார்க்குறான். அதாவது என்ன அங்கே அவன் வேலைக்கு அங்கே உள்ளே எடுத்து விட்டானா என்னை வச்சு அவனுக்கு ஒரு 2 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அவன் செலவு பண்ணி போன பணத்தை வந்து என்னை வச்சு டேலி பண்ணிவிட்டு என்கிட்ட இருந்து ஒரு லாபம். அதாவது அங்கே பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் நம்ம பச்சையாக சொல்ல போனால் அங்கே வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங், அங்கே வந்து மனித சந்தை தான் அங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள வேலைக்கு கூப்பிட்றன்ற பேரில் கூப்பிட்டு, அதாவது ஒரு எம்ப்ளாயை அப்படியே ஒரு கம்பெனியை கொண்டு போய் ஒரு அடிமை மாதிரி வித்துடுறது. அவங்க அங்கே உள்ள அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள அக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சைனீஸில் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆங்கிலத்தில் இல்லை, தமிழில் இல்லை, சைனீஸில் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை போடுங்கன்றாங்க. நம்மளை மாதிரி சராசரியான ஆள் வந்து போய் அவ்வளோ தூரம் டிரான்ஸ்லேட்டர் போட்டு இதுவும் போட்டு பார்க்கறதுக்காங்க எந்த வசதிகளும் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் பார்த்துட்டு சரி இது வந்து நம்பகத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு அங்கே உள்ள ஆள்கள் மூலயமா நம்பி கையெழுத்து போட்டுடுறாங்க. அதில் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் நான் பண்ணி பார்த்தேன். நான் பண்ணி பார்க்கும்போது அதில் நான் பயங்கரமாக நான் பார்த்த விஷயங்கள் என்னென்னா, 1 வருஷம் வேலை பார்த்தாகணும். 1 வருஷத்துக்கு நடுவில் நம்ம போனோன்னா கம்பெனி வந்து என்ன தண்டனை கொடுக்குதோ அந்த தண்டனையை வந்து ஏற்றுக்கணும். கம்பெனி வந்து என்ன மாதிரி தண்டனைகள் கொடுத்தாலும் ஏற்றுக்கணும். அந்த தண்டனை என்ன மாதிரி தண்டனைக்கு உட்பட்டாலும் நம்ம அதை ஏற்றுக்கணும். கம்பெனி எவ்வளோ பணம் சொன்னாலும் அந்த பணத்தை நம்ம கட்டிட்டு போகணும். அது மாதிரி கம்பெனிக்கு சாதகமான கருத்துக்கள் எல்லாம் போட்டு அது மாதிரி அக்ரிமெண்ட் வந்து அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்றதே அங்கே வேலைக்கு போகிற சராசரியான ஆட்களுக்கு யாருக்குமே தெரிய கிடையாது. நான் இவனை நம்பி வேலைக்கு போனேன். அதாவது இந்த வேலைக்கு வந்து எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா, ஒர்க் விசாவில் கூப்பிட்றதில்ல. என்ன அப்படின்னா, தாய்லாண்டுக்கு வந்து நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசாவில் வாங்க,
வந்துட்டு அங்கேருந்து லாவோஸ் இமிக்ரேஷனை வந்து நீங்கள் வந்து முடிங்க அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இவங்க கம்பெனியில் உள்ள ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, லாவோஸ் இமிக்ரேஷனில் வந்து இவங்க TB3 என்று சொல்லப்படும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் விசா, அந்த விசாலே வந்து தெளிவாக போட்டிருக்கு, திஸ் விசா இஸ் ஒன்லி ஃபார் விசிட்டிங் நாட் வேலிட் ஃபார் ஒர்க்கிங் அப்படின்னு அந்த விசாவில் தெளிவாக போட்டிருக்கு. அந்த ஒரு விசிட்டிங் விசாவில் நம்மளை உள்ளே கூப்பிட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விசாவை வச்சு அவங்க வந்து உள்ளே வச்சு நம்மளை வந்து வேலை வாங்குறாங்க. அதாவது அந்த லாவோஸ் நாட்டுக்கும் அங்கே உள்ள அந்த கம்பெனிகளுக்கும் ஒரு 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 தனிப்பட்ட தொடர்பு இருக்குது. நமக்கு வந்து இங்கே நம்ம சராசரியாக இருக்க நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அங்கே நடக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள் அப்படின்னு. அங்கே பார்த்திங்கன்னா வந்து உலக நாடுகளில் இருக்க நிறைய பேர் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நான் வந்து பார்த்தது நிறைய இந்தியர்கள், நிறைய தமிழர்கள் மாட்டியிருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த வேலையை பற்றி எந்த ஒரு விழிப்புணர்வும் கிடையாது. அந்த வேலைக்கு போகணுன்னா ரொம்ப எளிதில் போயிடலாம். எந்தவித டிகிரிக்கான தேவையில்லை, எந்தவித சர்டிஃபிகேட்கான தேவையில்லை, எதுவுமே வேணாம். ஏதாச்சும் ஒரு ஆள் சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ண தெரியும், சேட் பண்ண தெரிஞ்சால் போதும், உங்களை பேசி அந்த வேலையில் உள்ள இழுத்து போட்டுருவாங்க. இந்த சட்டவிரோத செயலுக்கு தாய்லாந்து நாட்டு அரசாங்கமும் உடந்தையாக இருப்பதாகவும், விமான நிலையத்திலேயே இந்த மோசடி கும்பல் தங்களுக்கான ஆட்களை செட் செய்து வெளிநாட்டு இளைஞர்களை அடையாளம் கண்டுபிடித்து அலைக்காக குறிப்பிட்ட நிறுவனங்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதாகவும் திடுக்கிடும் தகவலை தெரிவிக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டரைஸ்டு தான். அங்கே கம்ப்யூட்டரும் கொடுத்துட்றாங்க, ஃபோனும் கொடுத்துட்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாலையும் வந்து பேசி வந்து சேட் பண்ணுற மாதிரியான ஒரு வேலை. இப்போ வந்து நான் வந்து இங்கேருந்து நான் தாய்லாந்து போகிறல, இங்கேருந்து நான் வந்து நான் திருச்சியிலேருந்து கிளம்பி தாய்லாந்து போகிறப்ப எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு தான் நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அங்கே இமிக்ரேஷனில் வந்து கேட்பாங்க இது மாதிரி வந்து எல்லாமே பார்த்தோன்னா செட்டப் தான். அதாவது நான் போகிறப்பே என்ன வேலைக்கு எடுக்கிற கம்பெனி, அதாவது நான் சொன்னேன் என்னோடய நண்பன் ஜோன்ஸ் கெனடி, அவன் வந்து என்னோடய ஃபோட்டோ அவன்கிட்ட வந்து பகிர சொன்னான். என்னோடய ஃபோட்டோ பகிரவும் அவன் கம்பெனி பாஸ்ட்டை காட்டி என்னோடய ஃபோட்டோ இங்கே இமிக்ரேஷன்லேயே காட்டிடுறானுங்க. இது வந்து தாய்லாண்டோட அந்த பார்டர்லேயே நடக்குது. என் ஃபோட்டோ இங்கே தாய்லாந்து பார்டரில் இருக்க அந்த போலீஸுங்கள்கிட்ட போயிடுது. அவங்களுக்கு தெரியுது நான் இது மாதிரி இந்த வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்னு. அவங்க என் ஃபோட்டோவை பார்த்துட்டு இங்கேருந்து என் பாஸ்போர்ட்டை வாங்கி என்னை உள்ளே அனுமதிச்சிடுறாங்க. அங்கே லாவோஸ் வந்தோடனே அந்த கம்பெனியோட உரிமையாளர் அந்த பாஸ் வந்து என்னை வந்து கூப்பிட்டுட்டு அங்கே இமிக்ரேஷனில் உள்ள அந்த லாவோஸ் போலீஸ்க்கு வந்து பணத்தை கொடுத்து அந்த இமிக்ரேஷன்லாம் முடித்து அங்கே கரெக்ட் பண்ணி என்னை அங்கே ஸ்டாம்பிங் பண்ணி அங்கே வந்து என்னுடைய அந்த பயோமெட்ரிக்லாம் வாங்கி எல்லாத்தையும் முடித்து என்னை விசிட்டிங்கில் கூட்டிகிட்டு போகிற மாதிரியே வேலைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு வேலை வாங்குறாங்க. அங்கே பார்த்தோன்னா மொழி வந்து யாருக்குமே வந்து ஆங்கிலம் தெரியாது. அங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் ஸ்டோரில் இருக்க இந்த கூகுளில் இருக்கக்கூடிய இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் தான் அங்கே வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம பேசுகிற ஆங்கிலத்தை அதில் பேசணுன்னா நமக்கு எந்த மொழியில் வேணாலும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அங்கே லாவோஸில் பெரும்பான்மையாக இருக்கவங்களுக்கு சைனீஸ் தான் தெரியும், முழுக்க சைனீஸ் தான் தெரியும். நம்ம என்ன ஒரு ஆங்கிலம் பேசினாலும் அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் நமக்கு தெரிஞ்ச மொழியை போட்டு அதை வந்து சைனீஸில் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் அவங்கள்ட்ட பேச முடியும். அவங்க என்ன அப்படின்னா இன்றைக்குள்ளே இந்த நவீனமான இந்த மொபைல் டெக்னாலஜியை வச்சுட்டு அவங்க அழகாக கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போட்டு அவங்க பேசக்கூடிய சைனீஸ் வந்து நமக்கு இங்கிலீஷில் புரிகிற மாதிரி அந்த மாதிரி வச்சு தான் கன்வே பண்ணுறாங்க. இளைஞர்களை அடிமையாக்குவதில் உடந்தையாக இருக்கும் தாய்லாந்து மற்றும் லாவோஸ் அரசாங்கங்கள் அப்படி என்ன வேலைதான் செய்கிறார்கள் என்று விசாரிக்கும் போதுதான் மிக மிக மோசமான அருவருக்கத்தக்க பல உண்மைகள் வெளியாகியுள்ளன. வேலை ஆக்சுவலாக என்ன வேலைன்னா இது பேர் வந்து ஸ்கேம் ஜாப். உள்ளே நான் போனதுக்கப்புறம் தான் எனக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தெரிய ஆரம்பிச்சிது. ஸ்கேம் ஜாப் அப்படின்னா ஏமாத்து வேலை. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பல உலக நாடுகளை வந்து ஏமாற்றக்கூடிய வேலை. இது வந்து நம்ம நாடோ இந்த நாடோ இதில் பார்த்திங்கன்னா பல உலக நாடுகள் சேர்ந்துருக்கக்கூடிய விஷயம். அதாவது வேலை என்ன அப்படின்னா US கனடா இந்த அமெரிக்காவும் சரி கனடாவும் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய வல்லரசு நாடுகள் நமக்கு சொல்ல வேணால் நமக்கு தெரியும். இந்த 2 நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சராசரியான 40-45 வயசு ஒரு 50-60 வயசானவங்கள டார்கெட் மாதிரி வச்சுக்கிறாங்க. இது வந்து நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா அங்கே போனவொடனே எனக்கு வந்து ஒரு மாடல் மாதிரி வந்து செட் பண்ணி இது வந்து படிங்க, நம்ம வேலை என்ன, நம்ம வேலையோட டார்கெட் என்னன்னு படிக்க சொன்னாங்க. போனவொன்னே முதல் நாள் வந்து சிஸ்டமில் வந்து ஒரு PDF மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க, படித்தேன். அப்போ அதில் போட்டது என்ன, அதில் வந்து என்னை வந்து ரொம்பவும் என்னை திடுக்கிட வச்சது என்ன அப்படின்னா US கனடாவில் இருக்கக்கூடிய வயசானவர்களை சோஷியல் மீடியாவில் டார்கெட் பண்ணி 45-50 வயசு இருக்கக்கூடிய வயசானவங்களை டார்கெட் பண்ணி அதாவது பெண்கள் மாதிரியான அதாவது பெண்கள் பேசுகிற மாதிரியான ஐடிகளை வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்காங்க, ஃபேஸ்புக்கில் வச்சுருக்காங்க, வாட்ஸ்அப்பில் எல்லா சோஷியல் மீடியாலேயும் வச்சுருக்காங்க. அந்த ஐடியெல்லாம் வச்சு அந்த ஐடியிலலாம் வந்து இவங்க வந்து
நம்மள்கிட்ட கொடுத்து அந்த மாதிரி ஆளுங்களை டார்கெட் பண்ணி பேச சொல்கிறாங்க. இது மாதிரி அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய டைமிங், அதாவது என்னோடய வேலையோடைய டைமிங் பார்த்திங்கன்னா நைட்டு நான் 10 மணிக்கு போகிறேன்னா காலையில் 12 மணிக்கு பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 14 மணி நேரம் வேலை. இதில் இடையில பார்த்திங்கன்னா எனக்கு வெறும் ஒரு சாலிடாக பார்க்க போனால் ஒரு 1 மணி நேரம், எனக்கு வந்து ஒரு 13 மணி நேரம் நான் வந்து வேலை பார்த்தவங்க. டெஃபினட்டாக என்னால் அது வந்து தூங்க முடியாது, என்னால் வந்து அப்பப்போ வந்து ரெஸ்ட் ரூம் போக முடியாது, தண்ணி குடிக்க எப்படின்னா வந்து அங்கே நம்மளை அடைச்சி வச்ச மாதிரி அங்கே வேலை இருக்கும். ரொம்ப வந்து சஃபகேஷனாக இருக்கும் அங்கே வேலை. அங்கே நம்ம பார்த்தோன்னா இதுதான் வேலை. அங்கே வந்து வயசானவங்களை நம்ம வந்து டார்கெட் வச்சு அவங்கள வந்து நம்ம பெண்கள் மாதிரி நம்ம பேசி அவங்கெல்லாம் எப்படின்னா வந்து ரொம்ப எமோஷ்னல் சப்போர்ட்டுக்கு இயங்கக்கூடிய மாதிரி யூஎஸில் கனடாவில் இருக்கக்கூடிய வயசானவர்களுக்கு வந்து நம்ம மெசேஜ் பண்ணும்போது பரவாயில்ல, நமக்கு யாரும் எமோஷ்னல் சப்போர்ட்டுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த ஒரு வலையில் விழுந்துடுறாங்க. அவங்கள்ட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசி நம்ம வந்து அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டால் போதும். நமக்கு மேலே டீம் லீடர், சூப்பர்வைசர்ன்ற மாதிரி ஒரு பெரிய பெரிய ரோல் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி நம்மள்ட்டேருந்து அவங்க வாட்ஸ்அப் நம்பரை கேட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க. வாங்கிட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் பெண்களை மாதிரி அவங்க பேசி இது மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த கிரிப்டோவில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நமக்கு தெரியும் கிரிப்டோ கரன்சின்றது சாதாரண விஷயம் கிடையாது. கிரிப்டோ கரன்சியில் நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் வந்து விசிபிளாக இருக்காது, யாருக்குமே தெரியாது. நம்ம அந்த பணத்தை யாருக்கு அனுப்புகிறோம், எதுக்கு அனுப்புகிறோம் எதுவுமே தெரியாது, யாருமே கண்டுபிடிக்க முடியாது. எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் பிளாக் செயின் தான் அது. அந்த பிளாக் செயினை வந்து அந்த டெக்னாலஜி வந்து இவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்காக பயன்படுத்துகிறாங்க, இல்லீகலாக பயன்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி ஸ்கேமிங் வேலைக்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த லாவோஸ் கண்ட்ரியில் முழுக்க இவங்க பயன்படுத்துறது எதுக்காகன்னு பார்த்தா இல்லீகலாக பயன்படுத்துகிறாங்க. இவங்க பயன்படுத்துறது பார்த்தா இந்த ஸ்கேமிங்காக பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்கா மற்றும் கனடா நாட்டில் உள்ள வயதானவர்களை குறிவைத்து பெண்கள் போல் ஆண்களை கிளுகிளுப்பாக பேச வைப்பது மட்டுமில்லாமல் லாவோஸ் நாட்டில் கிளுகிளுப்பான வீடியோ கால் செய்வதற்காக சொந்த நாட்டு பெண்களை ட்ரெயினிங் செய்து வைத்துள்ளதாகவும் அந்தரங்க புகைப்படங்களை அவர்களே செய்து வைத்து தேவைப்படும் நேரத்தில் அதனை பயன்படுத்தி பணத்தை பறிக்கிறார்கள் என்று பகீர் கிளப்பும் சல்மான், வேலை செய்யும் இளைஞர்களை மது மற்றும் மாதுக்கு அடிமையாக்கி வேலை வாங்குகிறார்கள் என்று கூறுகிறார். தூண்டுறதுன்னா சாதாரண தூண்டல் கிடையாது. அவங்கள வந்து ஒரு மாதிரி பெண்கள் பேசுகிற மாதிரி பாலியல் தூண்டல் மாதிரியெல்லாம் பண்ணி, அதாவது ஆணாக இருக்க நம்ம பெண்கள் மாதிரி பேசி அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சு போயிரும்ல ஆண் குரல்னு. இல்லை, நம்ம வந்து எப்படின்னா மெசேஜில் தான் முதல்ல வந்து நம்ம பேசணும். கொஞ்சம் வந்து மெசேஜில் பேசி கால் வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிற டயத்தில் அங்கே அந்த நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஊருடைய பெண்கள், லாவோஸில் வேலை பார்க்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சைனீஸ் பூர்வக்குடி பெண்கள் அங்கே இருக்காங்க. அந்த பெண்களோட பர்பஸ் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம வந்து நம்பர் வாங்கி இதெல்லாம் நம்ம பண்ணுற இவங்கள்ட்ட இவங்க பேசணுன்ற பட்சத்தில் அந்த கால் அட்டன் பண்ணி இவங்க வந்து டைரெக்டாக பேசுவாங்க, பெண்களே டைரெக்டாக பேசுவாங்க. அப்படி இருக்கப்போ எந்த ஒரு சந்தேகமும் வராது. அதுக்கெலாம் அவங்கள வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இல்லாத ஒரு நபரை க்ரியேட் பண்ணி அவங்க இருக்க மாதிரியும் அவங்களுடைய ஃபோட்டோஸு, அவங்களுடைய அந்தரங்க ஃபோட்டோஸு எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே ப்ரீ பிளான்டாக ஆபாசமான படங்களே செஞ்சு வச்சிடுறாங்க ப்ரீ பிளான்டாக. தேவைப்பட்டால் அவங்களுடைய உணர்வுகளை தூண்டி பணத்தை பறிக்கிறதுக்கு அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரிலாம் பண்ணி அவங்கள வந்து அந்த கிரிப்டோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு அந்த பணத்தை தரப்போகிறதில்ல, உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி சொல்லி அதில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. இப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய அந்த அக்கௌண்ட்டில் வேலெட்டில் அந்த கிரிப்டோவை இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. எத்தீரியமில், பிட்காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. பண்ணதை என்ன பண்ணிடுறாங்க, அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் இவங்க கொஞ்சம் வந்து ஹேக் பண்ணிடுறாங்க. ஹேக் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த இவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த பல டாலர் அந்த மதிப்பான அந்த கிரிப்டோ கரன்சியை அப்படியே இவங்களோட வேலெட்டுக்கு மாற்றி திருடிடுறாங்க. அதாவது இதில் நம்ம பணத்தை போட்டோன்னா எந்த விதமான ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்காது. யாருக்கு அமிச்சோம், எதுக்கு அமிச்சோம், என்ன அமிச்சோம் ஒன்றுமே தெரியாது. நம்மளை தாண்டி இதை யாருக்கு அமிச்சோம், என்ன அமிச்சோன்னு ஒன்றுமே தெரியாது. இதை கொண்டு போய் நம்ம லீகலாக கொண்டு போய் அங்கே யூஎஸில் உள்ளவங்க கொண்டு போய் நான் கிரிப்டோவில் அமிச்சேன், இது மாதிரி என் பணம் போச்சுன்னு யாரும் அவங்களால கம்ப்ளைண்ட்டும் டைரெக்டாக பண்ண முடியும். இது இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சாதகமாக போச்சு. அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இவங்க வந்து பணம் வந்து பறிக்கிறாங்க. பணம்னா சாதாரண பணம் கிடையாது. நான் இருக்கப்போ, அதாவது என்னோட அருகாமையில் இருந்து வேலை பார்த்த ஒரு ஆள் வந்து $25,000 நம்மளுடைய பணத்துக்கு கணக்கு பண்ண 23 லட்சம்
சைனீஸ் யுவானுக்கு நம்ம கணக்கு பண்ணால் அது ஒரு பல யுவான் லட்சங்களில் போகும். அது மாதிரி அவங்க வந்து ஏமாற்றி, அதாவது ஒரு பர்சன் மட்டும் இவ்வளோ, அதாவது நம்ம ஐஎன்ஆர், அதாவது இந்திய மதிப்புக்கு நம்ம கணக்கு பண்ணும்போது 23 லட்சம் 25 லட்சம் ஒரு நபர் மட்டும் பேசி இது மாதிரி பண்ணுறாங்க. அது மாதிரி ஒருத்தவங்களும் பண்ணும்போது பல லட்சங்களை வந்து யூஎஸில் உள்ள வயசானவங்கள்ட்ட, கனடாவில் உள்ள வயசானவங்களை குறி வச்சு இது மாதிரி பல லட்சம் வந்து அவங்க வந்து திருடுறாங்க. இது மாதிரி திருடுறனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தன் இது மாதிரி ஒரு அமௌண்ட்டை, பெரிய அமௌண்ட்டை வந்து வாங்கி கொடுத்தா அவனுக்கு ஒரு கமிஷன். அது இல்லாமல் அவனுக்கு வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா 70,000 75,000ன்ற மாதிரி தராங்க. அந்த சேலரி வந்து உண்மையான சேலரி தான், ஆனால் முழுக்க இல்லீகலான வேலை பார்த்து, தவறான வேலை பார்த்து கிடைக்கக்கூடிய சேலரி. அங்கே வேலைக்கு போகிற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லோரும் என்ன பண்ணிடுறானுங்க, மதுவை கொடுத்துட்றானுங்க, சிகரெட்டை கொடுத்துட்றானுங்க, போதைக்கு அடிமையாக்கிறானுங்க. அந்த நாட்டில் பார்த்தா எல்லா போதையும் லீகல் பண்ணி வச்சுருக்கானுங்க. நம்ம இங்கே பேர் கூட சொல்ல முடியாத பல பெரிய போதைகளெல்லாம் அங்கே ரொம்ப சர்வசாதாரணம் பண்ணி வச்சுருக்காங்க. லாவோஸை பற்றி நீங்கள் தெரியாமல் போனீங்கன்னா அந்த போதைக்கெல்லாம் உங்களை அடிமையாக்க வச்சு, அந்த போதையிலலாம் நீங்கள் வந்து அந்த போதையெல்லாம் வந்து உங்களுக்கு கம்பெனியிலே தராங்க. கஞ்சாவாக இருக்கட்டும், ஆல்கஹாலாக இருக்கட்டும், சிகரெட்டாக இருக்கட்டும், எல்லாம் எளிதில் தராங்க. அப்படி இருக்கும் போது அந்த போதைக்கு அடிக்ட் ஆகி, பரவாயில்ல நமக்கு இவ்வளோ போதை இந்த கம்பெனி கொடுக்குது அப்படின்ற மாதிரி தராங்க. அதுவும் இல்லாமல் விபச்சாரத்தை வந்து அங்கே லீகலாகி வச்சுருக்கான். அதாவது நாங்கள் தங்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே பார்த்தா விபச்சாரம் நடக்குது, அதையும் லீகலாக்கி வச்சுருக்கான். அதாவது என்னென்னா, இந்த தப்பான வேலை பாருங்கள், உங்களை வந்து நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி, நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் நாங்கள் வந்து தரோன்ற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. இப்படி இருக்கனால என்ன ஆகுது, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அன்எத்திக்கல் வேலை பரவாயில்ல அப்படின்னு பார்க்கக்கூடிய இளைஞர்கள் வந்து போதைக்கு, இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷனுக்கு மயங்கி அங்கேயே இருந்து அந்த அக்ரிமெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டு அந்த வேலை பார்க்குற மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்படுது. இந்த நாட்டுடைய பெண்கள் தருவாங்க அப்படின்னு அந்த நாட்டுடைய பெண்கள்லாம் வந்து காட்டுறாங்க. இது வந்து விபச்சாரத்துக்கு, அதாவது ஒரு கம்பெனின்னு பார்த்தா ஒரு ஸ்கூலுடைய கிளாஸ் ரூம் மாதிரி வந்து வச்சுட்டு ட்ரக் மாஃபியா, சைனீஸ் மாஃபியா நடத்தக்கூடிய ஒரு கேசினோ கீழே இயங்கக்கூடிய இந்த கவர்மெண்ட்டுக்கும் இந்த நடக்கக்கூடிய வேலைகளுக்கும் ஒரு சின்ன ஒப்பந்தம். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.